ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை உங்கள் கொள்கை தலைவர் லிஸ்ட்டில் அட்டாச்சும் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு ஆளுநரை தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. நான் கேட்க விரும்புவது, நீங்கள் எல்லாம் சேர்ந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஆளுநருக்குரிய மரியாதை மட்டும்தான் தரப்பட்டது. யாரையும் தலையில் வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை. இந்த அவையை பொறுத்த வரைக்கும் இருங்க. இந்த அவையை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் இங்கே வருகை தருகிற போது உரிய முறையில் மரியாதையும், இந்த அவையினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, அவைத் தலைவரின் விருப்பத்திற்கு ஏற்பதான் நிகழ்வு நடைபெறும் என்பதையும் உறுதியாக நின்று தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வைத்து, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் ஒரு முறை அல்ல 2 முறை பாடப்பட்டது. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதில் உள்நோக்கு கற்பிப்பது தவறு என்று நான் கூறுகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கல யதார்த்தத்துக்கும் ஆளுநர் உரைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. மிகப்பெரிய வேறுபாடு எங்களுக்கு தெரிகின்றது. ஆளுநர் உரை என்பது அரசனுடைய கொள்கைகளை, திட்டங்களை, விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசனுடைய ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே ஆளுங்கட்சியினர் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறதுக்கு உதவுமே தவிர ரியல் பிரச்சனைகளுக்கு கை கொடுப்பதாக, உதவுவதாக, எந்த சொல்யூஷனையும் தருவதாக எங்களுக்கு தெரியவில்லை. வழக்கமாக எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளுடைய நிறை குறைகளை பேசுறது வழக்கம். அதுதான் எதிர்கட்சியுடைய பொறுப்பு, அதுதான் கடமை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்கிறதுல முந்தைய எதிர்கட்சிகளை விட எங்களுக்கு அதிக பொறுப்பும் அதிக உரிமையும் இருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு காரணம், எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்து எங்களுடைய உடன்பிறப்புகளுடைய வாக்குகளை வெற்றி பெற்றவர்களுடைய ஆதரவில் தான், எங்களுடைய தயவில் தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு என்பதை நீங்கள் கருத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால், நாங்கள் இன்னைக்கு எதிர்கட்சியில் வரிசையில் மட்டும் இல்லை, ஆளுங்கட்சி வரிசையிலும் எங்களுடைய வாக்குகள் அமர்ந்திருக்கு. ஆனால் நான் மீண்டும் ஏற்கனவே சொன்னது மாதிரி, நாங்கள் வெறும் எதிரி கட்சியாக இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட விரும்புகின்றோம். அந்த நிலைமையில் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து வைக்க விரும்புகின்றேன். முதல்ல, கடந்த 2 மாதங்களாக எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதி கரெக்டாக மகளுடைய அக்கௌண்ட்டில் போட்டதுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதேபோல் எங்களுடைய தலைவர் அவர்களால் தொடங்கப்பட்ட முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். அதை வர செப்டம்பர் மாதத்திலிருந்து, தந்தை பெரியாருடைய பிறந்த நாளிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் நீட்டிக்க போவதாக செய்திகளில் பார்த்தேன். எனவே எங்களுடைய திட்டத்தை நீங்கள் இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுக்காக மீண்டும் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கின நான் முதல்வன் திட்டத்தை நீங்கள் முடக்கிற முயற்சியில் இறங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் அவங்கவுங்களுடைய துறைகளில் நான் முதல்வன் அப்படின்னு உருவாகணும்னு தான் எங்களுடைய தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, கடந்த 4 வருடங்களில் 41 லட்சம் மாணவர்கள் இதில் டைரக்டாக பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பள்ளிக்கூடம் செல்கின்ற மாணவர்களுக்கு அடுத்து அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் என்ன, எப்படி படிக்கணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு எங்கே போய் வேலைக்கு சேரணும், அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டெபிலிட்டியை
நாங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கோம். முக்கியமாக நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக யூபிஎஸ்சி மாதிரியான சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு தயாரிக்கின்ற மாணவர்களுக்கு ஹாஸ்டல் வசதியோட பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு. ப்ரிலிம்ஸ் தேர்வாளர்களுக்கு மாதம் 7,500 ரூபாய், மெயின்ஸ் தேர்வாகிறவங்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் எங்களுடைய அரசு கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லை, டெல்லிக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கான போக்குவரத்து கட்டணத்தையும் அந்த செலவையும் அரசே ஏற்றிருக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக. சென்ற ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ண 60 பேர்ல 56 மாணவர்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றவங்க. அதில் நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஆல் இண்டியா லெவலில் செகண்ட் பிளேஸ் படித்த சகோதரி ராஜேஸ்வரி நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்றவங்க. இப்படிப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தை கைவிட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில் கூற வேண்டும்னு நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி சமீபத்தில் டெல்லிக்கு போன முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் இரண்டாவது பெரிய மாநிலமாக வளர்ந்துருக்கு அப்படிங்க பெருமையாக பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டு எங்களுடைய தலைவர் அவர்களால் வளர்க்கப்பட்ட, அதுவும் கடந்த ஆட்சியில் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மிகச்சிறப்பாக செயல்படுது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் இருக்கிற பெண்களில் 42%, 42% தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேற்றம், சுகாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில் சொல்லியிருக்கிறாங்க. திரைப்படங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் ஏழையா இருக்கிறவன் ஒரே பாட்டில் 5 நிமிஷத்தில் 4.5 நிமிஷத்தில் பெரிய பணக்காரன் ஆயிடுவான். ஆனால் அது மாதிரி நிஜத்தில் 1 மாச ஆட்சியில் தமிழ்நாடு மாதிரியான மிகப்பெரிய மாநிலத்தை அந்த அளவுக்குலாம் வளர்த்த முடியாது. இந்த சாதனைகள் எல்லாம் யார் ஆட்சி காலத்தில் நடந்துச்சுன்னு மக்களுக்கும் தெரியும், மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, முதலமைச்சருக்கும் தெரியும். அதே மாதிரி பேரவைத் தலைவர்களே, இந்த ஆட்சியில் இன்னொரு பழக்கமும் புதுசாக வந்திருக்கு. அதாவது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் எடுத்த நடவடிக்கையால் ஏதாவது நல்லது நடந்தால் உடனே அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னும் சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன சில ஃபேக் நியூஸ், தவறான தகவல்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். பஸ்ஸில் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ள, மூத்த குடிமக்கள் பள்ளி மாணவர்கள் அவங்கெல்லாம் கட்டணம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ள இந்த ஆட்சியில் தான் முதல்ல அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஃபேக் நியூஸ் பரப்பிட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள், எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அது மட்டும் இல்லை, அரசு பள்ளியில் வழங்கப்படுகின்ற ஸ்கூல் பேக்கில் முதலமைச்சரோட புகைப்படம் இல்லாமல் இப்போதான் முதல்ல வழங்குறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு டேக் போட்டு ஃபேக் நியூஸை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய திராவிட மாடல் அரசில் எங்களுடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்கள். இப்படி இவங்க ஸ்டிக்கர் ஒட்டின லிஸ்ட் மிகப்பெரிய லிஸ்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அறநிலையத்துறையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் வருவாய் அதன் புனிதமான நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கு. இந்த கருத்தை பார்க்கும் பொழுது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற பாஜகவுடைய குரலாகத்தான் தாவேக அரசும் சொல்லுதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. பாஜகவும் வலதுசாரிகளும் சொல்றது இதுதான், அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடாது, அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக வழக்கும் தொடர்ந்து இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு திருமண மண்டபங்கள் வணிக வளங்களோடு நிற்குமா, இல்ல கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை செய்யப்படுமா? நான் பேரவைத் தலைவர்களே, நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்னைக்கு இந்த மின்வெட்டு பிரச்சனையால தமிழ்நாட்டை இருட்டாக்கி முதலீடுகளை கோட்டை விட்டுறாதீங்கன்னு தான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன்.
அது மாதிரி நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் வந்து 2 நாட்கள் பொறுமையா இருங்க, 2 நாட்கள் பொறுமையா இருங்கன்னு சொல்லும்போது எனக்கு அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் இருக்குமா இல்லையா, இல்லை நாங்கள் எல்லாமே பொறுமையாக இருக்கணும்னு அதை சிம்பாலிக்காக சொல்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அறிவிக்கப்படாத ஒரு மின்வெட்டாக இருக்குது. குடும்பங்கள்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்பு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் அம்பத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அங்கே வந்து எங்களுடைய முன்னாள் அமைச்சர், இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் சிறப்பு பேச்சாளராக போயிருந்தார். அவர் பேச ஆரம்பித்தோடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. 30 நிமிஷம் வரைக்கும் காத்திருந்து நான் என்ன பண்ணிட்டோம், பொதுக்கூட்டத்தை அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டமாக மாற்றி, கரண்ட்டே வரல, ஆர்ப்பாட்டமாக நடத்தி முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில், திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் மக்கள் போகிறப்போ தினசரி பவர் கட் பண்ணுறாங்க. அவங்களுடைய பாதுகாப்பை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆக்கி வச்சிருக்கு இந்த அரசு. செங்கல்பட்டு அருகே சூனாம்பேடில் கருப்பாயி அப்படிங்கிற 75 வயது மூதாட்டி, அவங்க உடம்பு சரியில்லை, வீட்டில் வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருந்தப்போ பவர் கட் ஏற்பட்டு மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க. பவர் இல்லைன்னு தொகுதி எம்எல்ஏட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா எம்எல்ஏ யாருன்னு மக்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லாம், நான் தவறாக சொல்ல, எல்லாமே புதுமுகங்கள். நமக்கே பாரு இப்போ யார் வெளில பார்க்கும்போது இவர் எம்எல்ஏவா இல்லையா அப்படின்னு தெரியல, உள்ளே வந்தால் தான் தெரியுது. முன்னெல்லாம் புயல் மழை நேரத்தில் ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க. ஆனால் இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு தான் முதல் முறையாக கரண்ட் இல்லைன்னு ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை, பெரம்பூர் மற்றும் வியாசர்பாடியில் கடந்த ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு 4 தனியார் பள்ளிகளுக்கு கரண்ட் இல்லைன்னு லீவ் விட்டாங்க. முன்னாடி மழை வர்றப்பெல்லாம் ஸ்கூல் பசங்க டிவி ஆன் பண்ணி இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் இப்போலாம் டிவி ஆன் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, சரி இன்னைக்கு கரண்ட் இல்லை, இன்னைக்கு ஸ்கூல் லீவு தான் அப்படின்னு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை இந்த அரசு உருவாக்கி இருக்கு. எதிர்கட்சியான எங்கள் பொதுக்கூட்டத்தில் தான் பவர் கட் ஆகுதோன்னு நான் கூட நினச்சிட்டு இருந்தோம், வருத்தப்பட்டோம். ஆனால் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் பவர் கட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமையகத்துக்கு முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ப சிதம்பரம் அவர்கள் போயிருக்காரு. ஒரு உள்ளே போனோடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 பேரும் இருட்டிலே உட்காந்து பேசியிருக்கிறாங்க. கரண்ட் வருமா வராதான்னு, ஏசி ஓடல, வேர்த்து கொட்டி 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்கன்னு அண்ணன் திருமா அவர்களே பதிவு போட்டிருக்கிறார். இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய தலைநகரத்துக்கு இதுதான் நிலைமை. பவரில் ஷேரிங் கொடுத்த ஆளுங்கட்சியால் அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கட்சியுடைய அலுவலகத்துக்கு பவர் கொடுக்க முடியாமல் இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனால் 2 நாளைக்கு முன்னாடி ஆளுங்கட்சியோட ஹெட் ஆஃபீஸ்லேயே கரண்ட் கட் ஆயிடுச்சு. அப்போது அங்கே வந்தவங்க எல்லாம் ஆளுங்கட்சியாக இருந்தும் பனையூர்லேயே பவர் இல்லையேன்னு புலம்பிட்டு போனதாக தகவல் வந்திருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு தமிழ்நாடு லிட்ரலாக ஒரு இருட்டில் மூழ்கி கிடக்குது. மின்வெட்டால் இன்னைக்கு பல நிறுவனங்கள் முடங்கி போயிருக்கு. குறிப்பாக எம்எஸ்எம்இன்னு சொல்லப்படுற குறு சிறு நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே மேட்டூரில் ஜூன் 12ஆம் தேதி நீங்கள் தண்ணி திறந்து விட்டுருக்கணும், திறந்து விடலை. மின்வெட்டால் மோட்டார் பம்பு செட்டு மூலமும் விவசாயம் பண்ண முடியலன்னு விவசாயிகள் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. மின்வெட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கத்தை இந்த அரசு சார்பாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. லோடு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னைக்கு ஃபியூஸ் கேரியர் எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொன்னதும் இந்த ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எழுத்தாளர் திரு ஆதவன் தீட்சணை அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். என்ன தெரியுமா எழுதியிருக்கிறாரு? கேரியரின் உச்சத்தில் ஆரம்பித்து டிஃபன் கேரியரில் போய் நின்று இன்னைக்கு ஃபியூஸ் கேரியரில் முடிந்திருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு திரு ஆதவன் தீட்சணை எழுத்தாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் சேர்ந்தவர் பதிவு போட்டிருக்கிறார். பவர் கட்டுக்கு இவங்க சொல்கிற காரணங்கள் எதையுமே மக்கள் ஏற்றுக்கலைன்னு தெரிஞ்சதும் இவங்களோட வழக்கமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா அது ஆயுதம்? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பவர் கட்டுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பழி போடுறதுல காட்டுற வேகத்தை
பவரை மீண்டும் கொண்டு வரதுல காட்டினா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். எங்கள் ஆட்சியில் ஏற்படாத மின்வெட்டு இந்த ஆட்சியில் தொடர்ந்து இவ்வளவு அதிகமாக ஏற்பட என்ன காரணம்? அரசுடைய நிர்வாக திறமையின்மையா, இல்லை உண்மையிலே ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தால் அதை தீர்க்க இந்த அரசுக்கு இன்னும் எத்தனை நாள் தேவைப்படும்? இந்த நிலைமை தொடராமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில் சொல்லணும். ஒரே ஒரு ஆறுதல், ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, ஆளுநர் உரையின் பொழுது சட்டமன்றத்தில் பவர் கட் ஆகலை. அதுக்கு இந்த அரசை பாராட்டலான்னு நான் நினச்சேன். அப்படி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா சட்டசபை நிகழ்ச்சியை லைவ்ல கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு லைவ்ல வந்துட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. மனு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நடந்தப்போ 5 வருஷமும் நாங்கள் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர்லேருந்து சொன்ன தேதியில் தண்ணீர் திறந்து விட்டுருக்கிறோம். ஆனால் புதிய அரசு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சமயத்தில் மேட்டூர் அணையில் நீர் திறக்கிற அளவுக்கு அங்கே தண்ணீர் இல்லை. குறிப்பாக ஜூன் மாதத்தில் 9.91 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விடணும்னு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவுக்கு உத்தரவு போட்டது. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த உத்தரவை கர்நாடகா நிறைவேற்றலை. அதை நிறைவேற்ற முதலமைச்சர் என்ன செய்ய போறாருன்னு பதிலுரையில் சொல்லணும். அதேபோல் டெல்டாவில் 6 லட்சம் ஹெக்டர் அளவுக்கு குறுவை சீசன்ல குறுவை சாகுபடி ஆகும். இந்த முறை மேட்டூர் அணையில தண்ணீர் திறக்காதனால அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய குறுவை சிறப்பு தொகுப்பு ஸ்பெஷல் பேக்கேஜ் 134 கோடி ரூபாய்க்கு அறிவிச்சிருக்கிறீங்க. அது பத்தலன்னு இன்னைக்கு விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. சிறப்பு தொகுப்பு கஷ்டத்தை போக்காது, உரிய நிவாரணத்தை விரைவாக அறிவிக்கணும்னு விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. அதனால் டெல்டா விவசாயிகளின் சார்பாக ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு முழுக்க போராடிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளையும் அழைச்சு முதலமைச்சர் அவசரமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும். காலதாமதம் இல்லாமல் விரைவாக அந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறேன். அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்க வேண்டும். விவசாயிகளுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. தேர்தலுக்கு முன்பு நீங்க சொன்ன வாக்குறுதி 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்க விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடி தள்ளுபடின்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆனா விவசாயிகளை இன்னைக்கு சிறு குறு விவசாயிகள்னு பிரிச்சு அதுலயே நிறைய ஸ்லாப்ஸ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. 1 லட்சம் அளவுக்கு கடன் வாங்கியிருந்தா 5,000 ரூபாய் வரைக்கும் தான் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற நிலைமையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கீங்க. அதுக்கப்புறம் அதுலயே ஒரு சேஞ்சு கொண்டு வந்தீங்க. 75,000 ரூபாய் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு முழு தள்ளுபடின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அதுல இன்னொரு சேஞ்ச் என்னன்னா, ஒரே குடும்பத்தில் உள்ள 3 நபர்கள் வரை கடன் பெற்றிருந்தாலும் தற்பொழுது ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு வேளாண் கடன் மட்டுமே தள்ளுபடி செய்ய அரசாணை வழங்கப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆட்சியில், கடந்த கால ஆட்சிகளில் இதெல்லாம் முழு தள்ளுபடி கொடுத்துருக்குறோம். எனவே அதையும் இந்த விவசாயிகளை இதுக்கு மேலே குழப்பாம இந்த அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அரசினுடைய இந்த ஏமாற்று அறிவிப்பை கண்டித்து போராட்டம் நடத்தின விவசாயிகள் மேலே தடியடியும் நடத்தியிருக்கீங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் சொன்னார், எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தால் நான் விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் விவசாயிகள் மேலே தடியடியும் நடத்தியிருக்கீங்க. விவசாயியா பிறக்க இன்னொரு ஜென்மம்லாம் தேவையில்லை, எப்போ நினைச்சாலும் போய் விவசாயி ஆயிடலாம். ஆகவே வெற்று வார்த்தைகளால் விவசாயிகளை ஏமாத்தாம இந்த அரசு செயல்படணும்னு நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். மேட்டூர் அணையை திறக்காது, மேகதாது அணை பிரச்சனை, பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஏமாற்றம்னு இந்த 1 மாசத்துல மட்டும் விவசாயிகள் பல சோதனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. இன்னும் பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆட்சியில் அரசு பள்ளிகளில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கின்றது. முன் எப்போதும் இல்லாத வகையில் அரசு பள்ளிகளுக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் போறாங்க. தப்பில்லை, போகணும், ஆய்வுகள்லாம் செய்யணும். ஆனால் பள்ளி மாணவர்கள் மத்தியில் மோசமான கருத்துக்களை கொண்ட பாடல்களை எல்லாம் ஒளிபரப்பி எல்லாரும் டான்ஸ் ஆட சொல்றாங்க. முதலமைச்சரோட போட்டோ மாற்றுறதோ பாடல் போடுறதோ இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க என்ன பாட்டை மாணவர்கள் மத்தியில் போடுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் அளிக்கிற மாதிரியான கருத்தான பாடல்களை போட்டால் பரவாயில்ல. ஆனா சினிமா படங்கள்ல வர குத்து பாடல்கள், தவறான அர்த்தம் கொண்ட பாடல்கள் எல்லாம் குழந்தைகள் மத்தியில் ஒளிபரப்பி அதை ஏற்கவே முடியாது. எனவே முதலமைச்சர் தலையிட்டு உடனே இதை நிறுத்தணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த அரசின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்குன்னு செய்திகளை பார்த்தா அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. 1 மாசத்துல
200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அதில் 100க்கும் அதிகமான குற்றங்கள் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள். ஜனநாயக நடைமுறைக்கு எதிராக குழந்தைகளை பயன்படுத்தி பெரியவங்க கிட்ட வாக்கு கேட்டார் என்று இருக்கக்கூடிய முதலமைச்சர். ஆனால் அவர் ஆட்சியில் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெரியவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த புதிய அரசு ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்கள்லேயே கோயம்புத்தூர்ல 10 வயது பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கேஸ், கும்மிடிப்பூண்டியில் ஒரு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதர்ல வீசப்பட்டு அதன் பின்பு அந்த குழந்தை இறந்தும் போயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு நீதி கேட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. கோயம்புத்தூர்லையும் சரி, கும்மிடிப்பூண்டிலையும் சரி, 2 சம்பவத்திலையுமே மரணமடைஞ்ச குழந்தைகளுடைய உடலை பெற்றோர்கிட்ட முறையா கொடுக்காம வேறு இடத்துல காவல்துறை மூலமாகவே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்குறப்போ நாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா, இல்லை உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரி வடநாட்டில் இருக்கோமான்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. சிங்கப்பெண் படைன்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கினார். அந்த திட்டம் வந்த அடுத்த நாளே காவல்துறையை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு 3 பேர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் மட்டும் கடந்த ஜூன் 12ஆம் தேதி 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சிங்கப்பெண் படை குற்றவாளிகளை சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் கூட ரீல்ஸ் போட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க. அதை சிங்கப்பெண் படை ஃபாலோ பண்ணுதோன்னு மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த ஒரு மாசத்துல நடந்த குற்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா பெரும்பாலான குற்றவாளிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து தொகுதி வாரியா போய் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி செயலாளர் தயவுசெய்து மொத்தம் பொதுவாக நீங்க பேசுவது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல அது சும்மா ஆதார் பாருங்க, உட்காருங்க. இல்ல அங்க இல்லைங்க, அங்கொன்று இருங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நிகழ்வுகள் நடந்திருந்து அதில் ஆளுங்கட்சி இருந்திருந்தால் கூட மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துட்டு செய்தியில் வந்து கொண்டு தான் இருக்கு. நான் பத்திரிகையில் பார்க்குறேன். அதனால் குறிப்பிட்டு இந்த இடத்தில் இந்த கட்சிக்காரர் என்று நீங்கள் பெயர் குறிப்பிட்டு பேசினா அதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. பொதுவாக பேசுவதை தவிர்க்க வேண்டுகிறேன். அவை குறிப்பிட்டு அது மட்டும் நீக்கப்படுகிறது. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி செயலாளர் பேர் குறிப்பிட்டு சொல்றேன். கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆளுங்கட்சி ஆலந்தூர் பகுதி செயலாளர் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்கள பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணியிருக்கிறார். சேலத்தில் இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் என்னும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறார். திருவாரூர்ல ஆளுங்கட்சியுடைய திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கல்லூரி மாணவியை ஈவ்டீசிங் பண்ணி இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கொடுமை, தூத்துக்குடியில ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்ணை 2 ஆளுங்கட்சி ஆட்கள் கார்ல அழைச்சிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி பேசின பாதிக்கப்பட்ட பெண் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் சொல்லித்தான் அழைத்து செல்லப்பட்டதாக டிவியில பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. எல்லா மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. யார் அந்த மேலிடம் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தனக்கு நேர்ந்த கொடுமையை ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட சொன்னதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நடந்தது என்ன? யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். ஆனா இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கு மாறா பாதிக்கப்பட்ட பெண்ணை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கீங்க. இதுக்கு பேர் தான் மாற்றமா? இதுக்கு பேர் தான் தூய சக்தியா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்களே, மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 6 மாசம் டைம் எடுத்துட்டு வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுற வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, நாடும் தாங்காது. இதை பத்தி கேள்வி எழுப்பினா கூட காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார். டு ரிமைன் சைலண்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் ஈவில் இஸ் இட் செல்ஃப் ஈவில் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. ஆகவே முதல் வேலையா
சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து ஆளுநர் உரை பற்றி பேசுவார் என்று உங்களைப் போல நான் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த ஆதாரங்களை எல்லாம் உன்னிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார், குறிப்பீடு எடுத்து கொண்டிருக்கிறார். அவர் நாளை உங்களுக்கென்று நமக்கென்று அவர் பதிலளிக்கவும் காத்திருக்கிறார். எனவே பொதுவாக குற்றச்சாட்டுகளை கூறுவதை விடுத்துவிட்டு நேரடியாக விவாதத்திற்கு வரும்போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் பதில் சொன்ன பிறகு நான் சொல்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுதியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவருடைய அனைத்து கருத்துக்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு பதில் சொல்ல போறாரு. அதற்கு முன்பு ஒரே ஒரு குறிப்பு. ஏன்னா போன ஆட்சியில் துணை முதலமைச்சராக எதிர்க்கட்சி தலைவர் இருந்தார். அவருக்கு ஒரு பதிவு பண்ணுறேன், வேணாலும் இதை இந்த அவை முடிந்த பிறகு அவரே ஆராய்ந்து சொல்லட்டும். As per the NCRP report for 2024, the number of the crimes against children reported in the state increased by the more than 40% in 2024, with 10,046 cases registered compared to 6,968 cases in 2023. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில், நீங்கள் டெப்டி சிஎம்மாக இருந்த ஆட்சியில் 2023 2024 ஒரு வருடத்தில் 40% போஸ்கோ ஆக்ட், அதாவது குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. யாரோட அறிக்கைன்னா NCRP. இதற்கு முக்கிய காரணம் ட்ரக்ஸ். 6 வருடங்களுக்கு முன்பு ட்ரக்ஸ் தமிழ்நாட்டில் கிடையாது, இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த 5 வருடத்தில் ட்ரக்ஸுக்கான பிரச்சனைகளை எத்தனை முறை ரிவ்யூ மீட்டிங் போட்டு சரி செய்யப்பட்டது. அன்று டெப்டி சிஎம் இருந்தவர் இந்த 40% கிட்டத்தட்ட 6,968 இருந்து 10,046 காசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுடைய ஆட்சியில் எந்த நேரத்தில் டெப்டி சிஎம் இருந்து இந்த போஸ்கோ வழக்குகளை நீங்கள் ரிவ்யூ மீட்டிங் பண்ணி குறைச்சீர்கள்? நாங்கள் இந்த 40 நாள்ல கடுமையாக ரிஃபார்ம்ஸ் பண்ணிட்டு இருக்காரு எங்களோட முதலமைச்சர். ஒட்டுமொத்த காவல்துறை ரிஃபார்ம்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதுல சிங்கப்படைன்னு ஒரு கேலி கிண்டல் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கான ரிஃபார்ம்ஸ் பண்றதுக்கு என்ன டைமோ அந்த டைம் எடுத்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். காவல்துறையுடைய ஒட்டுமொத்த ட்ரக்ஸ் இஷ்யூ கடந்த 5 வருடங்களாக நீங்க சரி செய்யல. அந்த ட்ரக்ஸை எதிர்கொள்றவங்க தான் ரேப் பண்ணப்படுறாங்க. நீங்க சொல்றீங்க தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுங்கட்சின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம்? ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கு. பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு, எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடாது. பேரவைத் தலைவர்களே, ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். நாளைக்கே சப்மிட் பண்றோம். அதாவது நாங்கள் பதிவு பண்ணுது, நாங்கள் என்ன இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். நாங்க பேசி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் கருத்து சொல்ல. அதாவது ஒரு கட்சியில நான் பேசி முடிச்சிடுறேன். ஒரு கட்சியில கோடானு கோடி மெம்பர்ஸ் இருப்பாங்க. 1 கோடி பேர், அவங்க 2 கோடி பேர் சொல்லுவாங்க. நாங்க அது மாதிரி 1 கோடி பேர் 2 கோடி பேர் சொல்லுவோம். அதுல சில பேர் செய்யக்கூடிய தவறுகளை உடனடியாக கவனித்து வரும் பொழுது யார் யாரெல்லாம் தவறு உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது திமுக அதிமுக மித்த கட்சி பிரச்சனைகள் கிடையாது. எந்த நபர் தவறு செய்தாலும் கட்சியின் அடிப்படையில் எந்த சட்டம் ஒழுங்கு கிடையாது. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் சட்டம் ஒழுங்கு நேர்மையான முறையில் மாற்றப்பட்டிருக்கு, கட்சிக்கு அப்பாற்பட்டு. இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். அதனால மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு போஸ்கோ கேஸும் ட்ரக்ஸோட இஷ்யூஸும் 2021-26 அதிகமாகிறத உங்களுடைய ஆய்வை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 6 மாதத்துக்குள் சட்டம் ஒழுங்கு இந்தியாவில் எந்த அளவிற்கு ஒரு உதாரணமாக இருக்குமோ பெண் பாதுகாப்புக்கும் குழந்தைகள் பாதுகாப்புக்கும் ஒரு நேர்மையான ஆட்சியை எங்கள் தலைவர் கொடுப்பாருங்க நாங்கள் பதிவு பண்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லிட்டேங்க. சொல்லி பண்ணிடுறேன். சொல்லியாச்சு, ஏற்கனவே சொல்லியாச்சு. பேரவைத் தலைவர் அவர்களே, ரிஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க, பண்ணுங்க. தூத்துக்குடியில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அதை மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தூத்துக்குடியில் இப்போ ஒரு இன்சிடென்ட் சொன்னேன்ல,
உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேலே அதுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதேபோல் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய தொழில் முதலீடுகள் எல்லாம் இன்னைக்கு பக்கத்து மாநிலங்களுக்கு போகிறதாக பத்திரிகையிலையும் மேகசின்ஸ்லையும் தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தொழில்துறை கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்புகளில் முந்தைய ஆட்சியில் இருந்தக்கூடிய அதிகாரிகளை திடீர்னு மாற்றினதும் ஒரு தவறான முடிவுன்னு நாங்கள் கருதுகிறோம். இதனால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பத்திரிகைகளில் தொடர்ந்து அறிக்கைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதற்கு இடையில் ஆளுநர் உரையில் தலைமைச் செயலாளர் தலைமையில் தமிழ்நாடு இன்வெஸ்டர் ப்ரமோஷன் கமிஷன் என்ற பேரில் ஒரு புது அமைப்பு உருவாக்கப்படும்னு அதை தெரிவிச்சிருக்கிறீங்க. அப்படின்னா இப்போ சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்பு என்னவாகும் அப்படின்னு முதலமைச்சருடைய பதிலுரையில் சொல்லணும்னு நாங்கள் விரும்புகிறோம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசின் முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் தீர்க்க முயற்சி பண்ணாமல் அடுத்த கட்சி ஆட்களை இழுக்கிற வேலையை தான் நீங்கள் எல்லாம் முழுவீச்சில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, கடைசியில் புஷ்பா பட ஆட்சியை கொடுத்துருக்கீங்கன்னு குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பேசின அப்புறமாவது எதிர்கட்சி தலைவர்களுக்கு இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. நீங்கள் அடுத்த இதுக்கு போகலாம். 3 சீட்டர் சோஃபா 3 சீட்டர் சோஃபா இன்னைக்கு 5 சீட்டர் சோஃபாவா அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே சோஃபா அனுப்பி அடுத்த கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு இருந்தீங்க. இன்ஸ்டாமார்ட்டில் பொருட்களை வாங்குற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எம்எல்ஏக்களை வாங்கிட்டு இருக்கீங்க. வாங்கி ராஜினாமா செய்ய வச்சு விட்டுருக்கீங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன், எந்த பேரத்தையும் பற்றி இங்கே பேச அனுமதி கிடையாதுன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உதாரணம் சொல்லி நீங்கள் திடீர்னு எடுத்தோடனே குதிரை பேரம்னு சொல்லுவது, அப்புறம் இன்னொரு பேரம் என்று சொல்லி மாண்புமிகு உறுப்பினர் வந்து சோஃபான்னு சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, எதையும் சொல்லுவதற்கு இந்த அவைக்கு உரிமை உண்டு. ஆனால் சொல்லுவதிலே உண்மை இருக்க வேண்டும். உண்மைக்கு மாறான தகவல்களுக்கு இங்கே இடமில்லை. ஏன்னா அர்த்தம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லப்படுற நீங்கள் இந்த சோஃபா என்று சொல்வதற்கு நீங்கள் ஒரு உள் அர்த்தத்தோடு ஒரு வார்த்தையை சொல்லுகின்றீர்கள், நகைத்தும் கொள்ளுகிறீர்கள். அப்போ மக்கள் அதை பற்றி என்ன நினைப்பார்கள்? சற்று விளக்கமாக பாருங்க. ஆதாரம் இல்லாமல் சொல்லப்படுகிற எந்த வார்த்தைக்கும் எந்த குறிப்புக்கும் இங்கே இடமில்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அதே எம்எல்ஏக்களுக்கு இன்னைக்கு ஒரு மச்சத்தை மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு தூய சக்தியா நீங்க மாத்திட்டீங்க. அதனால எங்களுடைய தலைவர் சமீபத்தில் சொன்னாரு, தீர்ந்து போன சக்திகள்கிட்ட திருடுற அளவுக்கு காஞ்சி போன சக்தியா இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதில் உரையில் அவர் விளக்கம் அளிப்பார்னு நாங்கள் நம்புகிறோம். முக்கியமாக இந்த ஆள் பிடிக்கிற வேலையை நிப்பாட்டிட்டு இனியாவது ஆட்சி நிர்வாகத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய தேர்தல் முக்கியமான வாக்குறுதிகள், படித்து வேலை இல்லாத இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் 4500 ரூபா மாதம் 4500 ரூபா தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது சீக்கிரம் 6 மாதத்தில் கொடுங்க. மகளிருக்கு நீங்கள் சொன்ன உரிமை தொகை மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை, வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர், தாய்மாமன் சீர், இதெல்லாம் 6 மாதத்தில் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். எல்லாம் எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு டைம் லைனை முதலமைச்சர் தன்னுடைய பதிலுரையில் சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். அதேபோல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சனை ஆகியவற்றில் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும். ஆளுநர் உரையில் இதற்கான விளக்கம் இல்லாததால் முதலமைச்சருடைய பதிலுரையாவது இதெல்லாம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ நான் கேட்டதுக்கெல்லாம் வழக்கம் போல பழக்க தோஷத்தில் எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு எங்கள் மேலே பழியை தூக்கி போடாமல் தப்பிச்சுக்காம தீர்வை நோக்கியதா முதலமைச்சருடைய பதில் இருக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஆளுநர் உரையில் இருமொழி கொள்கை, மாநில உரிமை, சமூக நீதி, மகளிர் முன்னேற்றம்னு திமுக சொன்னதையே ப்ளூ பிரிண்டாக ஃபாலோ பண்ணி இந்த அரசுடைய கொள்கை முடிவுகளாக அறிவிச்சிருக்கிறீங்க. இதை நாங்கள் வரவேற்கிறோம். மற்றபடி ஆளுநர் உரையில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கான ரோடு மேப் எதுவும் இல்லைன்னு கூறிக்கொண்டு முழுக்க முதலமைச்சருடைய புகழுரையாகத்தான் இந்த ஆளுநரை அமைஞ்சிருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.